ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஆபாச வீடியோவில் பெண்ணின் முகத்தை மாற்றியமைத்து மிரட்டிய நபரை இப்ப கைது செஞ்சிருக்காங்க. செல்போன் மற்றும் லேப்டாப்பையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ நமது சேனலுக்கு தெரிவிங்க. சென்னையில் செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் ஆபாச வீடியோவில் பெண்ணின் முகத்தை மாற்றியமைத்து அந்த வீடியோவை பெண்ணிற்கு அனுப்பி மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மணிப்பூரைச் சேர்ந்த 19 வயது பெண் ஒருவர் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சென்னையில் சூளைமேடு பகுதியில் தங்கி ஒரு சலூனில் வேலை செய்து வருவதாகவும், தான் வீட்டிற்கு செல்ல ஊபர் பைக் ரைட் புக்கிங் மூலம் புக் செய்தபோது ஊபர் இருசக்கர வாகன ஓட்டுநர் ஜோ ரிச்சர்ட் என்பவர் வந்ததாகவும், பின்னர் பல அழைப்புகளுக்கு அவரே இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்ததால் இருவரும் நண்பர்களாக பழகி வந்ததாகவும், பின்னர் தன்னிடம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என ஜோ ரிச்சர்ட் கேட்டபோது நான் மறுத்துவிட்டேன். பின்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு ஒரு நபர் அனுப்பிய வீடியோவை பார்த்தபோது, அதில் தானும் ஜோ ரிச்சர்டும் உறவு கொள்வது போல் போலியான ஆபாச வீடியோ அனுப்பியுள்ளார். யாரோ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச வீடியோவில் தனது முகத்தை ஜோ ரிச்சர்ட் முகத்தையும் இணைத்து அனுப்பி தன்னை மிரட்டியதாகவும், மேற்படி பாதிக்கப்பட்ட பெண் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்த நிலையில், சென்னை காவல் ஆணையர் துரிதமாக விசாரணையும் மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்காங்க. உத்தரவின் பேரில் மேற்கு மண்டல இணை ஆணையர் வழிகாட்டுதலின் பேரில் மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவு செய்து மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினை தீவிரமாக விசாரணை செய்து ஜோ ரிச்சர்ட் என்பவரை பிடித்து விசாரணை செய்திருக்காங்க. ஜோ ரிச்சர்ட் மேற்படி பெண்ணிடம் சுமார் 8 மாதங்களாக நண்பர்களாக பழகி பல இடங்களுக்கு சென்று வந்ததாகவும், மேற்படி பெண்ணிடம் உறவு வைத்துக் கொள்ள பலமுறை கேட்டபோது அவர் மறுத்ததாகவும், அதனால் அவரை அடைய வேண்டும் என நினைத்து செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் ஆபாச வீடியோவை பதிவிறக்கம் செய்து அதில் மேற்படி பெண்ணின் முகத்தையும் தனது முகத்தையும் மாற்றியமைத்து போலி ஆபாச வீடியோவாக உருவாக்கி தனது போலி இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து மேற்படி பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு அனுப்பி வைத்து வேறொரு நபர் செல்போனில் மிரட்டுவது போல மிரட்டி மேற்படி பெண்ணிடம் உறவு வைத்துக் கொள்ள முயன்றதாகவும் ஜோ ரிச்சர்ட் தெரிவித்தார். அதன் பேரில் ஜோ ரிச்சர்ட் சாலைமா நகர் 2வது தெரு வியாசர்பாடி சென்னை ஜோ ரிச்சர்ட் என்பவரை நேற்று 22/5/2025 அன்று கைது செஞ்சனர். அவரிடம் குற்றச் செயலுக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஜோ ரிச்சர்ட்டை விசாரணைக்கு பின்னர் நேற்று 22/5/2025 அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்பகுதி மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.